அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறிய இந்தியர்கள் 250 பேரை வந்து அமெரிக்கா இந்தியாவுக்கு அனுப்பியிருக்கு. இந்த அதிரடி நடவடிக்கைலாம் இல்லை, சரியான நடவடிக்கை. போலீஸ் ஒருத்தனை திருடனை பிடிச்சி இழுத்துட்டு போகுதுன்னா அதிரடி நடவடிக்கைன்னு சொல்ல முடியுமா? இப்போ 18,000 பேர் திரும்பினா அவங்களுக்கு என்ன மாதிரியான சுச்சுவேஷனில் இங்கே வந்து வேலை வாய்ப்பு? மோடி எப்போ கடவுளாக மாறினாரோ அப்போ இருந்தே வந்து எல்லாருக்கும் ஒரே இதுதானே, படியளக்கு. அவங்களுக்கு என்ன வேலை வாய்ப்பு? இருக்கிறவனுக்கே வேலை வாய்ப்பு இல்லை. அவன்லாம் வேலை வாய்ப்பு இல்லைன்னு மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஓடினவன் தான் அவன். ட்ரம்ப் வந்து உலக மக்களுக்கு சொல்ல வரும் செய்தி என்ன? அமெரிக்கா அமெரிக்கர்களுக்கு தான், இந்தியா இந்தியர்களுக்கு தானே. இந்தியா அமெரிக்கர்களுக்கா இல்லை ஆப்கானிஸ்தான்காரங்களுக்கா? ட்ரம்பால் ஒரு வர்த்தக போர் வந்து 3 இருக்கு. எல்லாருக்கும் டாக்ஸை போட்டு சாவடி அடிக்கிறாங்க, ஜிஎஸ்டின்னு போட்டு எல்லாத்துக்கும் வரி போடுறாங்க. இப்போ வர்த்தக போர் பண்ணி எல்லாத்தையும் கொல்ல பார்க்குதுன்னு சொன்னால் ஒத்துக்குவீங்களா? 3 நதியும் சங்கமிக்கணும். அப்போ அது அமெரிக்காவோட பெரிய இடமாதிரி இருக்கணும். நான் கடவுளுடைய நேரடி பார்வையில் இருக்குல்ல, கங்கா யமுனா சரஸ்வதி. நான் சரஸ்வதி நதியே கிடையாது, இவங்களா ஒரு கதை விடுறாங்க. 3 சமூக அடிவெளியாக சமத்துன்னு இவங்களா சொல்கிறாங்க. சரி, அப்போ அங்கே குளித்தவன்லாம் எந்நேரம் இப்போ பில்கேட்ஸ்லாம் உயிரோடே இருக்கக்கூடாது. இத்தனை கும்பமேளாவில் குளித்தவன் அட்லீஸ்ட் ஒரு 100 பில்கேட்ஸாக உருவாயிருக்கணும்ல. 100 பேர் வேணாம், ஒருத்தர் 2 பேர்னாலும் உருவாயிருக்கணும் உத்தரப்பிரதேசிலேருந்து. ஃபைன் டைம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீதன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய திரு உமாபதி அவர்கள். வணக்கம். 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 எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறிய இந்தியர்கள் 250 பேரை வந்து அமெரிக்கா இந்தியாவுக்கு அனுப்பியிருக்கு. அவங்களுடைய இராணுவ விமானத்தில் வந்து அனுப்பிச்சிருக்கிறத வந்து நம்ம பார்க்கிறோம். ட்ரம்பினுடைய இந்த அதிரடியான நடவடிக்கையை எப்படி பார்க்குறீங்க? இந்த அதிரடி நடவடிக்கைலாம் இல்லை, சரியான நடவடிக்கை. போலீஸ் ஒருத்தனை திருடனை பிடிச்சி இழுத்துட்டு போகுதுன்னா அதிரடி நடவடிக்கைன்னு சொல்ல முடியுமா? தவறு செய்தவ கேஸ் போடுறவனா கையை இப்போ விலங்க போட்டு இழுத்துட்டு போவாங்க, இல்லை போலீஸ் வேனில் ஏற்றி இழுத்துட்டு போவாங்க. அது எப்படி கொடுமைன்னு சொல்ல முடியுமா? போலீஸ் வருது ஒரு பஞ்சாயத்துக்கு, ஒருத்தனை ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்னா எதில் கூப்பிட்டு வராங்க? ஆனால் பென்ஸ் கார் வாடகைக்கு எடுத்தால் கூப்பிட்டு போவாங்க. போலீஸ் வேனில் ஏறுறான்னு சட்டையை பிடிச்சி வச்சுருப்பாங்க. ரொம்ப கிரிமினலாக இருந்தால் அடித்து ஏற்றிட்டு போவாங்க. சாதா கிரிமினலாக இருந்தால் வாப்பான்னு சொல்லி ஏற்றி உள்ளே ஏற்றி கொண்டு போவாங்க. அந்த வகையில் தான் இராணுவ விமானத்தில் அது வந்து ஆடு மாடுகளை ஏற்றுவாங்க, எதை வேணாலும் ஏற்றுவாங்க. ஆடு மாடுகளை எப்பயும் ஏற்றிட்டு போகிறது கிடையாது. இராணுவ தளவாடங்களை ஏற்றி போகக்கூடிய டேங்குகள், லாரிகள், ட்ரக்குகள் இதெல்லாம் இருக்குல்ல, அது வெடிமருந்து பொருட்கள்லாம் கொண்டு போய் போர்க்களத்துக்கு கொண்டு போய் உணவுப் பொருட்கள் இதெல்லாம் கொண்டு போய் இறக்குறதுக்கான கார்கோ விமானம் தான் அது. அதில் இவர்கள் தப்பாக இங்கே கம்பிக்குள்ளே நுழைஞ்சு போனவொன்னே கார்கோ விமானத்தில் கூப்பிட்டு வராமல் கான்கோட் விமானத்திலே கூப்பிட்டு வருவான். அது மாதிரி ஏற்றி விட்ருக்காங்க. வருவாங்க, 2 நாளில் வந்து சேருவாங்க. கிளம்பிடுச்சு வண்டி. அது இப்போ மெதுவாக வரும். கிட்டத்தட்ட ஒரு 18,000 இந்தியர்கள் வந்து சட்டவிரோதமாக குடியேறினவங்க இருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஒரு தகவல் சொல்லுது அமெரிக்கா கவர்மெண்ட். ஸோ இதெல்லாமே பார்க்கும்போது இந்திய வெளியுறவுத்துறையை நாங்கள் திரும்ப பெறுறோம் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ 18,000 பேர் திரும்பினா அவங்களுக்கு என்ன மாதிரியான சுச்சுவேஷனில் இங்கே வந்து வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க? அவன் பாட்டுக்கு அவனுக்கு இங்கே இருக்கிறவனுக்கே வேலை வாய்ப்பு கொடுக்குது. மோடி எப்போ கடவுளாக மாறினாரோ அப்போ இருந்தே வந்து எல்லாருக்கும் ஒரே இது தானே, படி இழக்கிறாரு. அவங்களுக்கு என்ன வேலை வாய்ப்பு? இருக்கிறவனுக்கே வேலை வாய்ப்பு இல்லை. அவன்லாம் வேலை வாய்ப்பு இல்லைன்னு மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஓடினவன் தான் அவன்லாம். சரி, அவங்களை கூட்டு வந்து என்ன வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும்? மெட்ரோ வேலை தான் கொடுக்க முடியும். அதான் பாதி பேர் வேலை பார்த்துருக்கேன். அதுலேயும் மெட்ரோவுக்கும் காசு தர மாட்டாங்க தமிழ்நாட்டுக்குன்னா. இன்னும் 2 ட்ராக் போட்டால் அவங்கள கொண்டாந்து இங்கே வேலை பார்க்க வைக்க வேண்டியதுதான். அப்படி தான் பார்க்க முடியும். வேறு என்ன பண்ண முடியும்? சட்டவிரோதமாக போகிறோன்னா அவன் அங்கேருந்து துரத்து தான் செய்வான். துரத்துனான்னா கூப்பிட்டு வந்து நம்ம வீட்டில் வச்சு சோறு போட வேண்டியதான். அமெரிக்காவில் இந்த சட்டவிரோதமாக குடியேறவங்க எந்தெந்த நாடுகளில் இருந்தெல்லாம் வந்து அதிக எண்ணிக்கையில் வந்து போகிறாங்க? எந்தெந்த நாடுகள்லேருந்து என்னென்னா, நம்ம இந்த எந்தெந்த நாடுகள்னால் இப்போ அதாவது குறிப்பாக அங்கே போகிறது அண்டை நாடான மெக்சிகோவில் பார்த்தீங்கன்னா சாரையாக கிலோமீட்டர் கணக்கில் நடந்து போவாங்க. ஐயப்பன் கோயிலுக்கெல்லாம் போவாங்கள்ல. ஆமாம். அது வந்து சாமி கும்பிட போகிறாங்க, பக்தர்கள் போகிறாங்க. ஐயப்பன் கோயிலுக்குன்னு இல்லை, இந்த பழனிக்கு பாத யாத்திரை. ஐயப்பன் கோயில் கூட பஸ்ஸில் போவாங்க, ட்ரெயினில் போவாங்க. பழனி பாத யாத்திரை போகிறவங்க, அப்புறம் வந்து இந்த இதில் வேளாங்கண்ணிக்கு யாத்திரை போவாங்க, மாதா கோயிலுக்கு பாத யாத்திரை போவாங்க. இந்த மாதிரி பல கோயில்களுக்கு பாத யாத்திரை போகக்கூடிய பக்தர்கள்லாம் போவாங்க. அந்த மாதிரி கூட்டமாக பிள்ளை குட்டியை தூக்கிட்டு அப்படியே நடந்தே போவாங்க. மெக்சிகோ பார்டரில் போய் எங்கே ஓப்பனில் இருக்குது, எங்கே ஓட்டை இருக்குதுன்னு பார்த்தா அதுக்குள்ளே பூந்து கம்பிக்குள்ளே நீ நெட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் எதுக்குள்ளே போகிறாங்க அப்படின்னு. மாதிரி அவன் கம்பி வேலி போட்டு வச்சுருப்பான். அதை போட்டு வளைச்சி அதை ஒரு இரும்பு எடுத்துகிட்டு போய் வெட்டி அதை ஒரு குரூப்பு பாதை மாதிரி பண்ணி அதுக்குள்ளே படுத்துக்கிட்டு உள்ளே போவாங்க. அதுக்கப்புறம் ஆறுகள், பெரிய பெரிய மலைகளெல்லாம் தாண்டி அப்படியே கால்நடையாக 3 நாள் 4 நாளில் நடந்து போவாங்க. போனால் அமெரிக்காவுக்குள்ளே என்ட்ரானோடனே சிட்டி வராது. அந்த பார்டரில்
ஓகே. ரோடே தெரியாது. வளங்காட்டில் அப்படியே நடந்து போவாங்க. போய் எங்கே எந்த வழியாலாம் உள்ளே புகுந்தோன்னே அவங்களுக்கே அமெரிக்கா வந்துருச்சானே தெரியாது. அதுக்குள்ளேயும் நடந்து போயிட்டே இருப்பாங்க. அப்புறம் எங்கிட்ட போய் புலவட்டியோடு போகிறாங்கனாலே அங்கே உள்ளவனுக்கு தெரிஞ்சிருவீங்க வெளியூர்லேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அங்கே போய் அப்படியே ஏதாவது பஸ்ஸு கிஸ்ஸை பிடிச்சி கொண்டு வந்த காசை அப்படியே அங்கேயே ஒரு வேலை, வீட்டு வேலை, அந்த வேலை எதையாவது ஒரு வேலை பார்த்து செட்டில் ஆவாங்க. அந்த மாதிரியான குடியேறிகள் தான் அங்கே ஜாஸ்தி. மெக்சிகோ, அப்புறம் கனடாவிலேருந்து போகிற ஒரு குரூப் இந்தியன்ஸ்லாம் கனடா வழியாக போவான், மெக்சிகோ வழியாக போக மாட்டான். ஏன்னா இவனால் நடக்க முடியாது அவ்வளோ தூரம். அதனால் கனடா போய் அங்கேருந்து லாரியில், டேங்கரில், கண்டெய்னரில் ஏறி காசை கொடுத்து உள்ளே பூந்துருவாங்க. இல்லைன்னா அதே மாதிரி இந்த பக்கம் இருந்து ஏரி தாண்டி வேலியை தாண்டி கனடா வழியாக உள்ளே போவாங்க. உள்ளே போய் அப்படியே அங்கே இல்லைன்னா அங்கேருந்து போய் அலாஸ்கா போய் அந்த ரூட்டில் உள்ளே போவாங்க. இப்படி ஏதாவது ஒரு பக்கம் போயிட்டு அங்கே போய் ஏதாவது இல்லீகல் வேலையில் இந்த குஜராத்திக்கெலாம் அங்கே ஆள் இருப்பான். அவனுக்கு ஏற்கனவே இந்த ஊரில் இருக்காருன்னு அவனுக்கு வேலைக்கு ஆள் தேவைப்படும். படிப்பறிவு இல்லாதவன வேலைக்கு கூப்பிட முடியாது. அதனால் என்ன பண்ணி எப்படியாவது உள்ளுக்குள்ளே ஓட்டோக்குள்ளே பூந்து வந்துட்டு நான் உனக்கு வேலை தரேன்றாங்க. அதனால் இவன் கனடா போய் டிக்கெட் எடுத்து அங்கே கொஞ்ச நாள் அப்படியே ஏதாவது வேலை பார்த்துட்டு டூரிஸ்ட் விசாவில் போய் அமெரிக்கா விசா வாங்க முடியாது, கனடா விசா வாங்கி போவாங்க. போய் அங்கேருந்து அப்படியே எஸ்கேப் ஆகி லாரி ஈரியில் ஏறி தொங்கி அப்படியே போய் அந்த காலத்தில் வந்து இந்த மதுரையிலேருந்து அங்கேருந்துலாம் வந்து லாரியில் ஏறி சென்னைக்கு வருவாங்க சினிமாவில் நடிக்கிறது. எல்லா வேலைகளை கிடைக்குன்னா பஸ்ஸுக்கு கூட காசு இருக்காது. லாரியை கையை காட்டி பின்னாடி ஏறிக்கிறாங்க. ஒரு 2 ரூபா காய்கறி வண்டி, இலை வண்டி ஏறிட்டு 1 ரூபா 2 ரூபா கொடுத்தாங்கன்னா செலவுக்கு ஒரு 5 ரூபா டீ குடிக்க. அப்போ டீ எல்லாம் 40 காசு வரும். ஓகே. 80 40 காசு 50 காசு டீ. சாப்பாடுலாம் 2 ரூபா தான். டிரைவருக்கு ஒரு 5 ரூபாய் கொடுத்தான்னா அவங்க வந்து மெட்ராஸில் இறக்கி விட்டுருவான். ட்ரெயின் இப்போ பஸ்ஸில் அப்போ ட்ரெயினில் வந்து 45 ரூபா. அப்போ அந்த 45 ரூபா கூட இருக்காது அவன்கிட்ட. வெறும் 5 ரூபாயை வச்சுக்கிட்டு அப்படியே மேலூர் அவுட்டரில் நிற்பாங்க. ஏதாவது லாரியை கை காமிச்சான்னா ஏறி அது புளிய மரத்தில் மோதி செத்தானா செத்தது தான். இல்லைன்னா அப்படி வந்து சென்னையில் வந்து அவுட்டரில் இறக்கி விடுவாங்க. பழைய படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வீராணம் குழா இருக்கும் உருண்டையாக. அந்த இடம் வந்தோடனே இறங்கிட்டு அந்த குழாக்குள்ளே படுத்துக்குவாங்க. படுத்து அங்கேயே வாழ்ந்துட்டு அப்படியே ஒரு பஸ்ஸு பிடிச்சி சென்னைக்கு வர்றது, வாய்ப்பு தேடுறது, திருப்பி வீராணம் குழாயில் போய் படுத்துக்கிறது, இப்படி இருப்பாங்க. அந்த மாதிரி அந்த காலத்தில் இங்கே சென்னைக்கு வர்றதே அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து மெக்சிகோ வழியாக அங்கே போயிருக்காங்க. இப்போ வந்து வளர்ச்சி அதை நோக்கி போயிருக்கு இந்தியா. இப்போ துல்கர் சல்மான் சில ஆண்டுகளுக்கு முன்பு நடித்த சிஏ படத்தில் காட்டப்பட்டுள்ள காட்சிகள் எல்லாமே உண்மை. அது அந்த நீங்கள் சொல்கிற அந்த இது போர்ஷன் எல்லாமே அதுதான் அந்த மாதிரி தான் இப்போ போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்படி போகிறது தான். இப்போ வந்து நாடு முன்னேறினதுனால அமெரிக்கா வரைக்கும் போகிறாங்க. அதுக்கு முன்னாடி லோக்கலில் போயிட்டுருப்பாங்க. நொய்டாலேருந்து டெல்லிக்குள்ளே போவாங்க. இந்த பக்கம் இருந்து மதுரையிலேருந்து சென்னைக்கு வருவான். ஆந்திராவிலேருந்து வண்டி ஏறி சென்னைக்கு வருவாங்க. நாடு முன்னேறி இருந்தால் ஏன் வெளிநாட்டுக்கு போகிறாங்க? அதான் இப்போ வெளிநாட்டுக்கு போகிற அளவுக்கு ஃப்ளைட்டில் போகிற அளவுக்கு காசு வந்திருக்குல்ல, அதே ஒரு முன்னேற்றம் தானே மோடி அரசு. அந்த காலத்தில் நடந்தே லாரியில் ஏறி போனதுக்கும் மோடிஜி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் விமானம் ஏறி வெளிநாட்டு வரைக்கும் போகிறான்ல அவன் ஜாலியாக. அந்தளவுக்கு முன்னேறி இருக்கான்ல அவன். பஞ்சாப்காரனும் குஜராத்காரனும். அதுக்கு பாராட்டு தெரிவிக்க மாட்டீங்களா நீங்கள்? அந்த மாதிரி தான் இப்போ அமெரிக்கர்களுக்கே அப்படிங்கிற இந்த கொள்கை முழக்கம் வந்து இதன் மூலம் ட்ரம்ப் வந்து உலக மக்களுக்கு சொல்ல வரும் செய்தி என்ன? அதான் நீங்களே முன்னாடியே சொல்கிறீங்களா, அமெரிக்கர்களுக்கு தான் அவர் சொல்கிறாரு. அவங்க ஊருக்கு இப்போ உங்கள் ஆஃபீஸ் இருக்குது, உங்கள் ஆஃபீஸில் ஒன்று நான் அவங்கள்ட்ட பெர்மிஷன் கேட்டு வரணும், இல்லை நீங்கள் என்னை கூப்பிடணும். ரெண்டும் இல்லாமல் நான் இங்கே ஆளே இல்லாதப்போ பூட்டை உடச்சி நான் உள்ளே வந்து உட்காந்துக்கிட்டு நான் போக மாட்டேன், நடம் பிடிச்சேன், சரி கெஸ்ட்டுக்கு டீ வாங்கி தரேன் எனக்கு வாங்கி கொடு, அவனுக்கு சோறு போட்டேன்னா எனக்கும் போட்டுன்னா எப்படி இருக்கும்? இப்போ நீங்கள் கூட்டமாக வந்துட்டாங்கன்னு விட்டுருவீங்க. ஒரு நாள் டென்ஷன் ஆகி போனால் எல்லாத்தையும் அடிச்சு துரத்துன்னு தான் செய்வீங்க. உங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே நான் எப்படி வந்து உட்கார முடியும்? உங்கள் வீட்டுக்குள்ளே நான் எப்படி வந்து உட்கார முடியும்? அதனால் அமெரிக்கர்களுக்கு தான். இந்தியர்களுக்கு தானே. இந்தியா அமெரிக்கர்களுக்கா இல்லை ஆப்கானிஸ்தான்காரனுக்கா? அது மாதிரி அமெரிக்கர்களுக்கு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க, அவர் துரத்தி விட்டால் இங்கே வந்து காப்பாற்றி கங்கா ஸ்நானம் பண்ணி இங்கே இதில் உத்தரப்பிரதேசில் ஏதாவது வேலை கொடுத்து வச்சுக்க வேண்டியதான். இல்லை குஜராத்தில் அவங்க ஊரில் வேலை கொடுத்து வைக்க வேண்டியதான். இங்கே இருக்கவன் அங்கே துரத்தி விட்டால் அவன் அடிச்சு துரத்தலாம் வச்சுக்கான். ட்ரம்ப்புடைய இது மாதிரியான அதேபடி நடவடிக்கைகளை மோடி எப்படி இனிமேல் ஆக்ஷன் எடுக்க போகிறார்? அவர் என்ன ஆக்ஷன் எடுப்பார்? வடிவேல் மாதிரி தான் அவர். வாடான்னுவார். அவங்க வந்தாங்கன்னா வீட்டுக்கு வாடா பார்ப்போம், அங்கே ஊருக்கு வாடான்னுவார். கடைசியில் வீட்டில் வந்து ஒழிஞ்சு கையில் காலில் விழுந்துருவார். அவர் என்ன ஆக்ஷன் எடுக்கிறது? இவங்க ஊருக்காரன் அங்கே போனதுக்கு அவன் அடைச்சி சொல்கிறதுக்கு இவர் என்ன ஆக்ஷன் எடுப்பார்? இருக்கிறவனை கூப்பிட்டு வருவார், அவ்வளோதான். கூப்பிட்டு வந்து இவ்வளோ நாள் வந்து கடையை அடைச்சிட்டு அவன் போனதுனால அவனை துரத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவன் கடையை அடைச்சிட்டு அருவாளோடு இவனை துரத்த ஆரம்பிச்சிட்டாலும் இவங்க ஓடுறாங்க.
இப்போ இனிமேல் வந்து அமெரிக்கா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கனவா நிறைய இந்தியர்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகளை வந்து ஏங்க அடுத்தவன் பொண்டாட்டி ஸோ அது எல்லாமே வந்து தடைபடும் விதமாக கனவு மாறி காண்டீங்கன்னா எப்படிங்க அது உண்டு? அமெரிக்கா மேலே நீங்கள் ஏங்க கனவு காண்றீங்க? அது அடுத்தவன் பொண்டாட்டி மேலே கனவு காண்ற மாதிரிலாம் அர்த்தம் அது. இன்னொரு நாட்டு மேலே நீங்கள் ஏன் கனவு இல்லை காண்றீங்க? இங்கேருந்து எத்தனையோ பேர் வந்து எதுக்கு தொழில் செய்ய போகிறான்ற போறாங்க. எதுக்கு அப்புறமேல சாஃப்ட்வேரை நோக்கி அது போறாங்க. படித்தவன் போகிறான், அவனுக்கு இப்போ விசா தரேன்னு தானே சொல்கிறாங்க. H1B விசா வச்சுட்டு போகிறவங்க அங்கே நல்லா தான் இருக்கான். திறமை உள்ளவர்கள், அறிவுள்ளவர்கள் இங்கே வாங்கன்னு தானே ட்ரம்ப் கூப்பிட்றாப்புல. ஒன்றுமே இல்லாத கோமாளிகளும் ஏமாளிகளும் போய் அங்கே போய் உள்ளே புகுந்துட்டு ஒன்றும் இல்லாமல் ட்ரக்ஸ் கடத்திக்கிட்டு இருந்த குப்பையாக இருந்த அந்த நாட்டுக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருந்தானா அவனை துரத்தி விட தான் செய்வாங்க. நீங்கள் 1 கோடி சம்பளம் வாங்குறீங்க, பென்ஸ் கார் வச்சிங்கன்னா உடனே உங்களுக்கு 4 பேர் பொண்ணு கொடுக்க ரெடியாக இருப்பான். வேறு ஜாதிக்காரன், வேறு ஊருக்காரன், ஆந்திராக்காரன் கூட உங்களை நான் மாப்பிள்ளை நல்லா இருக்கா, நல்லா சம்பாதிக்கிறேன். அங்கே சாதி வராது, மதம் வராது, எதுவுமே வராது, மொழி எதுவுமே வராது. இவருக்கு வேலை வெட்டியே இல்லைங்க, பாவம் கஷ்டப்படுறாரு, படுக்கிறக்கு இடம் இல்லை. உங்கள் பொண்ணை கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டில் தங்கிட்டு அப்படியே உங்கள் வீட்டு வேலையும் பார்த்துக்குவாருன்னா பொண்ணு கொடுப்பானா? அந்த மாதிரி தான் எல்லா இடத்துலையும் இருந்தார். ட்ரம்ப் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அறிவும் திறமையும் உள்ளவர்கள் வாங்க, உங்களுக்கு இந்த நாடு திறந்துருக்கு, வந்து நாட்டை முன்னேற்றுங்க, நீங்களும் முன்னேறுங்க அப்படின்றார். கூமுட்டைகள் முட்டாளுக்கும் கம்பி வழியாக வரவனும் திட்டு பயிலையும் நான் வெளியில் அனுப்புகிறாரு. அது எந்த நாடாக இருந்தாலும் போங்க அப்படின்னு. ஸோ அதை தான் எல்லோரும் செய்வாங்க. கனடா, மெக்சிகோ மற்றும் சீனா போன்ற நாடுகளுக்கு வந்து ட்ரம்ப் இந்த நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் இறக்குமதி பொருட்களுக்கு வந்து வரி விதிப்பு வந்து வச்சிருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு சில பொருட்களுக்கு 10%, ஒரு சில பொருட்களுக்கு 25% வச்சிருக்கிறாரு. இதன் காரணமாக கனடாவும் வந்து அமெரிக்காவிலிருந்து கனடாவுக்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 25% வரி விதிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஜஸ்டின் ட்ரூடோ. ஸோ இதெல்லாமே நம்ம பார்க்கும்போது ட்ரம்ப்பால் ஒரு வர்த்தக போர் வந்து மூண்டிருக்கு. வர்த்தக போர்லாம் அதுக்கு மூடுது. அவர் வந்து வேணான்னா அனுப்பாமல் விட்டுருங்க, அவ்வளோதானே. வர்த்தக போர் அவர் பாட்டுக்கு இருக்காரு, அவர் ஊரில் டேக்ஸ் போடுறாரு. இப்போ மாமி இருக்குது, எல்லாருக்கும் டேக்ஸை போட்டு சாவடி அடிக்கிறாங்க, ஜிஎஸ்டின்னு போட்டு எல்லாத்துக்கும் வரி போடுறாங்க. இப்போ வர்த்தக போர் பண்ணி எல்லாத்தையும் கொல்ல பார்க்குதுன்னு சொன்னால் ஒத்துக்குவீங்களா நீங்கள்? இந்திய அரசு இந்திய மக்களை கொல்வதற்காக ரோட்டில் போகிறவனெல்லாம் சாவடிக்கிறதுக்காக தான் போகிறவெல்லாம் டோல்கேட் போட்டு வச்சுருக்கான். காரில் போகிறவங்களாம் செத்து தொலைங்க அப்படின்னு. இந்த பக்கம் இப்போ பெட்ரோல் போடுறவங்களாம் செத்து தொலைன்னு ஒரு பக்கம் டேக்ஸை போட்டுறான், இப்படின்னு கொடுமைப்படுத்துகிறான், எல்லாத்தையும் கொல்ல பார்க்குறான்னு சொல்லி சொல்ல முடியுமா? அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. இருந்தாலும் நம்ம ஊர் பஞ்சாயத்தையும் நம்ம தீர்க்க முடியல. நம்ம ஊர்லேயே நம்மளை போட்டு சாகடிக்கிறாங்க. நம்மளுக்கே சோறு இல்லாமல் அழைச்சிக்கிட்டு இருக்கோம் பல பேர். நமக்கே வந்து பிரச்சனை மேலே பிரச்சனையாக இருக்குது. இதை மறக்கடிக்கிறதுக்கு அந்த கோயில் பிரச்சனை, அங்கே போய் புனித நீர் ஆடுறேன்றாங்க. புனித நீர் ஆடி இவன் என்னத்தை அந்த ஊரை ரெடி பண்ண போகிறான்னு தெரியல. இத்தனை ஆண்டுகளாக புனித நீர் ஆடிருக்காங்க, 140 வருஷமாக ஏதோ ஆச்சுன்றாங்க. சமீபத்து கணக்குப்படி 140வது இதனால் புனித நீராடி உத்தரப்பிரதேசம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு இந்த உலகத்தில். 3 நதியும் சங்கமிக்க இடம். அப்போ அது அமெரிக்காவோட பெரிய இடமால இருக்கணும். ஏன்னா கடவுளோடைய நேரடி பார்வையில் இருக்குல்ல, கங்கா, யமுனா, சரஸ்வதி. நான் சரஸ்வதி நதியே கிடையாது, இவங்களா ஒரு கதை விடுறாங்க. இந்த 3 அடிவெளியாக சங்கமிக்குதுன்னு இவங்களா சொல்கிறாங்க. சரி, அப்போ அங்கே குளித்தவெல்லாம் எந்நேரம் இப்போ பில்கேட்ஸ்லாம் உயிரோடே இருக்கக்கூடாது. ஏன்னா இத்தனை கும்பமேளாவில் குளித்தவன் அட்லீஸ்ட் ஒரு 100 பில்கேட்ஸாக உருவாயிருக்கணும்ல. 100 பேர் வேணாம், ஒருத்தர் 2 பேர்னாலும் உருவாயிருக்கணும் உத்தரப்பிரதேசிலேருந்து. ஏன் ஆகலை அப்படின்ட்டு இருக்குது. இல்லை உலக தலைவனாக ட்ரம்ப்பு மாதிரி ஒரு ஆள் வந்து யூபியில் உருவாயிருக்கணும்ல, ஏன் ஆகலை? அதனால தான் வந்து இது பண்ணி நீ வந்து உன் மக்களை இழிச்ச வாயனை வச்சுட்டு சோத்துக்கு வழி இல்லாமல் வச்சுருப்பான். அவன் திருட்டு போய் ஏறி குதிச்சு வருவான், அவங்க ஊருக்குள்ளே போவானா, அவன் அடிச்சு துரத்த தான் செய்வான். இந்த கும்பலை முதல்ல அடிச்சு துரத்து அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி தான் அதை பார்க்கணும். இப்போ மெக்சிகோ மக்களை வந்து திரும்ப பெறணும்னு சொல்லி ட்ரம்ப் அறிவிச்சார். அந்த நாட்டினுடைய அதிபரும் வந்து நான் திரும்ப பெற்றுக்கிறேன் அப்படிங்கலாம் சொல்லிட்டாரு. ஸோ இது எல்லாமே தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது உலக அரசியல் ரீதியாக என்ன விதமான மாற்றங்கள் ஏற்பட? ஒரு மாற்றமும் ஏற்படாது. இப்போ திருட்டு போய் பல பேர் புழல் ஜெயிலில் இருக்காங்க. தமிழ்நாட்டில் மாற்றம் ஏற்பட்டுச்சா? இவ்வளோ பேரை பிடிச்சி உள்ளே போட்டிருக்காங்க, என்ன மாற்றம் வரப்போகுது அப்படின்னு. அது பாட்டுக்கு சட்டம் ஒழுங்கு அது வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும், இவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. அதெல்லாம் ஒரு மாற்றமும் வராது. கொஞ்ச நாளைக்கு இருக்கிற வரைக்கும், டீசல் இருக்கிற வரைக்கும் கொண்டு வந்து இறக்கி விடுவாங்க. 200 இவ்வளோ பெரிய இராணுவ விமானத்தில் 200 பேரை தான் கொண்டாந்து விட்ருக்காங்க. இன்னும் 18,000 பேரை கொண்டு வர்றதுக்கே 50 ட்ரிப் அடிக்கணும். இதுவே மிகப்பெரிய செலவு. ஆமாம், ஒரு ஆளுக்கு 1 லட்ச ரூபா வச்சு எவ்வளோ ஆச்சு? 18,000 பேருக்கு எத்தனை ஆயிரம் கோடி செலவு பண்ணணும்? அவன் செலவு பண்ணுவானா? நம்ம தான் விமானத்தை வச்சு கூப்பிட்டு போனோம்னா இதே வேலையாக தான் எல்லா ஃப்ளைட்டும் இருக்கும், வருஷ கணக்காக போயிட்டுருக்கும். போய் அமெரிக்காக்காரன் 10,000 பேரை கொண்டு வரணுன்னா ஒரு வருஷம் வந்து இந்தியன் ஏர்லைன்ஸை பூரா வேறு வேலையே செய்யாமல் போய் கூப்பிட்டு வரணும். இல்லைன்னா அவன்கிட்டே டீசலை வாங்கி போட்டு நம்ம போர் விமானங்கள்லாம் சும்மா தான் துருப்பிடிச்சி போய் கிடக்கு, அப்பப்போ பயிற்சி பண்ணுறாங்க, அதில் போய் ஏற்றிட்டு வரணும். டிஃபென்ஸ் மிகப்பெரிய கட்டமைப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதான் ஒரு வருஷம் ஆகும் கூப்பிட்டு வர்றதுக்கு. டிஃபென்ஸ் கட்டமைப்புனா அது வந்து போருக்கு தானே இருக்குது, ஆளை ஏற்றிட்டு வர்றதுக்கா இருக்குது.
நம்மகிட்ட இருக்க விமானங்கள் கார்கோ விமானங்கள்லாம் அனுப்புனோம்னா 1 வருஷம் ஆகும். ஒரு 5ஓ 10ஓ தான் இருக்குது நம்மகிட்ட மெகா ஜம்போ ஜெட்டு. அதெல்லாம் போய் இவங்க 300 பேராக ஏற்றி என்னைக்கு வருது? இதெல்லாம் டவுன் பஸ்ஸாக போய் ஏற்றிட்டு வான்றதுக்கு. இப்போ அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் ட்ரம்ப் சிக்கனவே செத்தான்ற மாதிரிலாம் அவனுக்கு இறக்கம் சரியில்லைன்னு 20,000 பேரில் இப்போ 200 பேர் தான் கொண்டு வந்திருக்காங்க. நான் அவங்களெல்லாம் தேடி பிடிச்சி அவங்கள அனுப்பி அவன் ஃப்ளைட்டு பிடிச்சி இது பண்ணி வர்றதுக்கு நாளாகும். கொஞ்ச நாளைக்கு ட்ரம்ப் இந்த மாதிரி மிரட்டுவாப்பில், கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மோடி போய் கையில் காலில் விழுந்தா சரி. இப்போ போகிறாரு அடுத்த மாதம். இல்லை, இருவருக்கும் இடையில ஒரு நல்ல நட்புறவுலாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் வலதுசாரிகள் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களா சொல்கிறது தானே. இப்போ கல்யாணத்துக்கு போகும்போது மாமியார் மருமகரும் ஒன்றா தான் போவாங்க. வீட்டுக்கு வந்தால் தானே தெரியும் பிரச்சனை என்ன. அங்கே பப்ளிக்கில் எல்லாம் கை காட்டுவாங்க, 2 பேரும் கட்டி பிடிச்சிப்பாங்க. உள்ளுக்குள்ளே என்ன பிரச்சனைன்றது இருக்கும். இப்போ மோடி அவர்கள் அமெரிக்க பயணத்தில் போகும்போது கண்டிப்பாக அது குறித்து பேசுவார். பேசி தானே ஆகணும். பேசாமல் வேற என்னத்தை போய் பேச போகிறாரு? யாருன்னா ட்ரம்ப் மகளை பொண்ணாக கேட்கும். இல்லைன்னா என்ன செய்யணும்னா நிர்மலா சீதாராமனை நீங்கள் வச்சுக்கோங்க, உங்கள் ஆளெல்லாம் நாங்கள் வச்சுக்கிறோம், இப்படி ஏதாவது பேரம் பேசு. நிர்மலா சீதாராமன் அவங்களுக்கு கொடுத்துட்றோம். அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் மாதிரி நீங்கள் அவங்களையும் வச்சுக்கோங்க, நிர்மலா சீதாராமன் சேர்த்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு பொருளாதாரத்தை வளர்ச்சி அடைவதற்கு ஒரு நல்ல ஆளை நாங்கள் தரோம்னு சொல்லி பேச்சு ஈசிப்பாங்க. கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ வந்து இன்னொரு விஷயத்தை வந்து குறிப்பிட்டிருக்காரு. கன்னட மக்கள் வந்து இனி கனடாவில் தயாரிக்கப்படும் பொருட்களையே வந்து அதிக அளவில் பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது வந்து குறிப்பிட்டிருக்காரு. ஸோ இது எல்லாமே வந்து அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கும் ஒரு தடை விதிக்கும் ஒரு நோக்கில் தான் பேசப்பட்டிருக்கு எடுத்துக்கலாமா? அதெல்லாம் ஒன்றும் கனடாவில் ஒன்றுமே கிடையாது. அது ஒன்றும் அவங்க வந்து அவங்க அமெரிக்கா கைவிட்டால் அவன் பிச்சைக்காரன் ஆகிடுவான். கனடாவை பொறுத்தவரை அப்படிதான். இன்னும் அவன்கிட்ட ப்ரொடக்ஷனும் கிடையாது, ஆளும் கிடையாது, பாப்புலேஷன் கிடையாது, பெட்ரோல் பங்கில் வேலை பார்க்குற கூட ஆள் கிடையாது. அவன் எங்கே போய் இப்போ அவன் ஊர் பொருளை பயன்படுத்துவான். அதனால் சும்மா அதெல்லாம் அரசியல் தான். ட்ரூடோ வந்து இவ்வளோ நாள் என்ன பிடுங்கினாருன்னு ஒரு கேள்வி இருக்கும். 10 வருஷமாக அவர் தானே இருந்தார். அப்போ இந்த அறிவு வரலையாம்மா? அதுக்கு முன்னாடி ரொம்ப நாளைக்கு முன்னாடி அவங்க அப்பா இருந்தார். சும்மா ஏதாவது பேசுவாங்க. கடைசியில் அப்படிலாம் பண்ணால் அவர் கனடா ஒன்றும் இல்லாமல் ஆயிடும். சீனாவுடைய இறக்குமதி பொருட்களுக்கும் வந்து அங்கே வரி விதித்ததன் காரணமாக சீனா என்ன மாதிரியான பதிலடியை வந்து அமெரிக்காவுக்கு நீ கொடுக்க வாய்ப்பு இருக்குது? பதிலடிலாம் கொடுக்க கொஞ்ச நாளைக்கு இது பண்ணிகிட்டே இருப்பாங்க. காய்ச்சி மூச்சுன்னு வந்திருக்கிறதுக்கு எதாவது செய்யணும்ல. கொஞ்ச நாளில் சரியாயிடுது. வரியை போடுவான் இதை பண்ணுவான் அவன் இதை பண்ணுவான். கொஞ்ச நாள் கழித்து 2 பேரும் ஒன்றா போயிடுவாங்க. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்கு மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.